Hi everyone, it's me Rahul. It's our channel Rahul Elevates. A few moments later. Hi everyone, it's me Rahul and welcome to our channel Rahul Elevates. So thank you so much for your continuous support. And previous video வந்து இண்டோரில் நான் எடுத்திருப்பேன். புதுசாக எதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம், இண்டோரில் எடுக்கிறப்போ எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு பார்க்கலாம்னு எடுத்தது. பட் பர்சனலி எனக்கு வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ அதனாலேயே பேக் டு அவர் ஓல்டு பேக்ரவுண்ட் அப்படின்னு தோணுச்சு. ஸோ பேக்ரவுண்டில் கண்டிப்பாக கொஞ்சம் நாய்ஸ் எல்லாம் இருக்கும், அதை நான் மன்னிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கேன். அண்ட் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம், இல்லை நான் எதை பற்றி இன்றைக்கி பேச வந்திருக்கேன் அப்படின்னா, எப்பவும் போல் இன்ஸ்டாகிராமில் ஜஸ்ட் டூம் ஸ்க்ரோலிங் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப ஒரு போஸ்ட்டை பார்த்தேன். அதாவது எப்படி டிசிப்ளினை பில்டப் பண்ணி எடுக்கலாம், எப்படி நம்ம லைஃப்பில் வந்து ஒரு டிசிப்ளினான பெர்சனாக மாறலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு 5 ஸ்லைடு இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு பார்த்தேன். அப்போ தான் யோசித்தேன், சரிக்கும் சீரியஸ்லி நம்ம லைஃப்பில் நம்ம வந்து டிசிப்ளின்டா, இல்லை நம்ம நினச்ச ஒரு டாஸ்க்கை நம்ம வந்து டைம் முடிச்சிடுமா, இல்லை நான் நினச்சி வச்சுருக்கிற, இல்லை நான் ஒரு ஐடியா பர்சன் இருக்கும்ல, நான் இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்களில் பெட்டராக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கணும்னு நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஐடியல் பர்சன் இருக்கும். அதெல்லாம் ரீச் பண்ணுறதுக்கு டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனாலேயே இந்த ஒரு விஷயங்களை நானும் பார்த்தேன். ஓகே, அதை உங்களுக்கும் கன்வே பண்ண அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஐ எம் இன்வைட்டிங் யூ டு ஜாயின் திஸ் ஜேர்னி டு பில்ட் வெரி நல்ல ஒரு டிசிப்ளினை பில்டு பண்ணி எடுக்கிறதுக்காக உங்களையும் நான் வந்து நம்ம டீமில் சேர்த்துக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். ஸோ முடிஞ்சால் நீங்களும் இந்த விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது சில விஷயங்கள் வந்து நமக்கு திரும்ப ரீபே பண்ணணும், அதுக்கான ரிசல்ட்டையும் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா, மாஸ்டர் த ஃபஸ்ட் ஹவர் ஆஃப் யுவர் டே. நம்ம காலையில் எழுந்திப்போம். நான் மோஸ்ட்லி எப்போவுமே ஒரு 10 o'clock 9 o'clock தான் பொதுவாக எந்திரிக்கிறது. பட் இப்போ வந்து ஜிம்மில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஐயோ ஸ்பாய்லர் ஆகிருமோ, இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கான ஜேர்னி அதுக்கான இது பின்ன வரும். இருந்தாலும் அப்படி ஒரு விஷயம் நான் எடுத்தனால காலையில் ஒரு 5:30க்கெல்லாம் நான் எழுமணும் அப்படிங்கிறதான ஒரு கட்டாயத்திற்குள்ள ஆகப்பட்டிருக்கேன். காரணம் என்ன, ஈவினிங் உனக்கு போகலாமே, உனக்கு கம்ஃபர்டான டைமில் போகலாமே அப்படின்னு நினைக்கலாம். பட் உண்மை என்ன அப்படின்னா, நமக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்களும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நமக்கு ஒரு பெரிய பார்ட் அவங்க வந்து ஹோல்டு பண்ணுறாங்க. அதனாலேயே நான் வந்து காலையில் 5:30க்கெல்லாம் எழுமணுமே. அப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, சீரியஸ்லி நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நம்ம பண்ணுறப்போ நம்ம பிரெயின் வந்து பயங்கர ஆக்டிவ் ஆயிரும். என்னடா திடீர்னு இப்படிலாம் பண்ணுறானே அப்படின்னு. அதனாலேயே 9 மணி 10 மணிக்கு எழுந்துக்கிட்டு இருந்தேன்னா காலையில் 5 மணிக்கு 5:30க்கெல்லாம் எழும்ப ஆரம்பித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு திங், அந்த ஒரு 1 ஹவரை நம்ம வந்து மாஸ்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு திங், ஒரு நாளுமே நீங்கள் எழுந்திரிச்சதும் ஃபோனு எடுக்காதீங்க. டூம் ஸ்க்ரோலிங்கோ இல்லை என்ன மெசேஜ் வந்திருக்கு, யார் கூப்பிட்டா என்ன அப்படிங்கிறதான விஷயங்கள் ஒன்றுமே பார்க்காதீங்க. என்ன கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு லாக் ஸ்க்ரீனில் ஏதாவது நோட்டிஃபிகேஷனோ ஏதோ வந்துருந்துச்சின்னா அது ஜஸ்ட் ஒன்று பாருங்கள். அல்லாமல் அதுக்குள்ளே நோண்டி நம்ம நிறைய டைமை வேஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு. ஸோ ஃபஸ்ட்டு திங், காலையில் எழுந்திரிச்சதுமே அந்த ஒரு 1 ஹவரை நீங்கள் எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியும், எந்த அளவுக்கு உங்கள் பிரெயினுக்கு ஒரு சடன் ஷாக், ஒரு சடன் சர்ப்ரைஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். அண்ட் செகண்ட் திங் வந்து கிரியேட் அ டெய்லி பேட்டில். அதை வந்து நான் இந்த முதல்ல சொன்ன விஷயத்தோட ஒரு ரிலேட்டடான விஷயம் தான். அதாவது நமக்கு ஒரு நாளுமே பிடிக்காத, இல்லை நம்ம ஒரு நாளுமே இதுவரை செஞ்சதே இல்லாத நிறைய விஷயங்களை நம்ம பண்ணுறப்போ சீரியஸ்லி நம்ம வந்து நம்ம கூடயே தான் சண்டை போடுவோம். என்ன, நீ இப்படியே பண்ணதில்லையே, ஆனால் நீ இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தானே கமெண்ட் கொடுக்குறப்ப நம்ம வந்து நம்மளே வின் பண்ணுற ஒரு சிச்சுவேஷன் வரும். அதுதான் வந்து 2வது பாயிண்ட் சொல்லுது. அண்ட் தேர்ட் ஒன் வந்து பில்ட் மைக்ரோ இன்டெகிரிட்டி. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் காலையில் 5:30க்கு எழும்பணும் அப்படின்னு நான் மனசில் நினச்சிட்டேன் அப்படின்னா, நான் காலையில் 5:30க்கு எழுந்திரிச்சிட்டோம்னா அது எனக்கு ஒரு வின்னு தானே. அப்போ நான் காலையில் 5:30க்கு எழுந்ததுனால நான் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணிக்கிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா, நான் காலையில் 5:30க்கு எழுந்திரிச்சதுமே ஓகே, நான் இன்றைக்கி இந்த நாளில் நான் வந்து 5:30க்கு எழுந்துட்டேன். ஸோ இதை வந்து ஒரு வாரத்துக்கு நான் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஒரு ரிவார்டு இருக்குது அப்படின்னு நான் எனக்கு தானே வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, நான் அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த ரிவார்டுக்காகயாச்சும் பண்ணுவேன். பட் நெவர் எவர் டூ ஃபார் எனி ரிவார்ட், பட் இட்ஸ் ஃபார் யுவர்
பர்சனல் க்ரோத் அப்படிங்கிற விஷயத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி டெய்லி நம்ம சின்ன சின்ன ஒரு சந்தோஷங்கள் நமக்காக வச்சுக்கிறதும் ரொம்ப நல்லது. அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து கொஞ்சம் சீரியஸாக இருக்கக்கூடியதான், பட் இருந்தாலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து எஃபெக்டிவாக இருக்கும் நம்புதேன். அதாவது பனிஷ் லேசினஸ் இமீடியட்லி. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 30 நாளைக்கு நான் காலையில் 5:30க்கே எழுந்திடுவேன் அப்படின்னு நான் ஒரு கோல் செட் பண்ணி வச்சுருக்கேன். பட் ஒரு 15வது நாள்லேயே என்னால் முடியலை, ஏதோ ஒரு பிரச்சனையால் அந்த ஒரு கோலை நான் அட்டைன் பண்ண முடியல அப்படின்னா, ஒரு எனக்கு பண்ணவே பிடிக்காத ஒரு விஷயத்த நான் திரும்பவும் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 30 நாளில் நான் 15 நாள் பண்ணினேன், மிச்சம் 15 நாள் பண்ணால் போதும் அப்படிங்கிறத விட்டுட்டு திரும்பவும் ஸ்டார்ட் ஃப்ரம் டே 1 அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணலாம். அதேமாதிரி ஜிம்முக்கு போகிறது ஸ்டைலில் நான் நேரமாக தூங்குறது எனக்கு பிடிக்காது, புக் வாசிக்கிறது பிடிக்காது. அந்த மாதிரி உங்களுக்கு எதனா பிடிக்காதோ, பட் அதெல்லாம் நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எப்படி பார்த்தாலும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண தொடங்குறது ரொம்பவும் நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் ஃபைனலி லிமிட் யுவர் சாய்ஸஸ். அதாவது எனக்கு அது வேணுமா, இது வேணுமா, இது பிடிக்குமா, அது பிடிக்குமா அப்படிங்கிற டிசிஷனில் வந்து நம்ம ரொம்பவுமே கன்ஃபியூஸ் ஆனோம் அப்படின்னா பல விஷயங்களும் நம்மளால் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனாலேயே உங்கள் டிசிஷனை எப்போவும் ப்ரிசைஸ்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ எந்த அளவுக்கு உங்களோட டிசிஷனை மினிமலாக உங்களுக்கு ஃபேவரபுளாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்க. ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் கண்டென்ட். அண்ட் பர்சனலி நான் இப்போ என்ன ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணி அட்லீஸ்ட் சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டாவது பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா நம்ம யாருமே எந்த ஒரு விஷயத்துலையும் பெர்ஃபெக்ட் இல்லை, யாரும் எந்த ஒரு விஷயத்தில் பெர்ஃபெக்ட் ஆகவும் முடியாது. பட் நம்ம டே பை டே 1% இம்ப்ரூவ்மெண்ட் கூட அட் தி எண்ட் ஆஃப் தி இயர் 365% ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிரும். இது வந்து அட்டாமிக் ஹேபிட்ஸில் ஜேம்ஸ் கிளியர் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கோட். ஸோ இந்த மாதிரி டே பை டே நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அதுதான் லாங் டேர்மில் நமக்கு பெரிய பெனிஃபிட்ஸை தரும் அப்படின்னு பர்சனலி நம்புகிறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மீ ராகுல் அண்ட் ஐயோ. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் மென்ஷன் பண்ண மாதிரி உங்கள் கமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்பவும் ஹாப்பினஸ் தருது. ஸோ நான் முடிஞ்சால் ஒரு நல்ல கமெண்ட்டும் ஷேர் பண்ணிவிட்டு போங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பை.